கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 1/12/2025 ஒரு புதிய மாதமும் ஒரு புதிய நாளும் கொடுத்திருக்கிறாரே. வாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த மாதம் முழுவதும் நிறைவி தந்து ஆசீர்வாதத்தை நீர் தரும்படியாக உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, தீமைகள் அணுகாதபடி வேலி அடிப்பீராக உடைய நன்மை இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமை உண்டாகட்டும். இந்த மாதம் முழுவதும் தெய்வீக ஆசீர்வாதம் இருக்கட்டும். அப்பா, சகல தேவைகளும் இவருடைய வாழ்க்கையில சந்திக்கப்படட்டும். தகப்பனே, நீதிமொழிகள் 10:22 படி கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் என்று எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி இந்த மாதத்தில் ஆண்டவரை சுகமும் பலமும் ஆசீர்வாதமும் ஐஸ்வரியத்தையும் கிருபையும் நன்மையும் இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படி செய்யுங்க. ஞானமுள்ள பிள்ளையாக மாற்றுங்க. சகலத்திலும் ஜெயிக்கும்படி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்த லிவிங் ஜீசஸ் டிவிக்காகவும் வி ப்ரே ஃபார் இந்தியா மினிஸ்ட்ரிக்காகவும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நாம் செய்கிற மினிஸ்ட்ரிக்காகவும் இந்த மாதத்தில் கிறிஸ்மஸ் மாதத்தில் அநேக காரியங்கள் நன்மைகள் அவர்களுக்கு செய்யணும். அதில் தேவனுடைய கரம் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் பொருளாதாரத்திலே தேவன் எல்லாவற்றையுமே சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம். 1/12/2025 அப்பா, நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளை தந்ததற்காக நன்றி தகப்பனே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தந்து வருகிற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி. அப்பா, எங்களுக்காக நீர் கொடுத்திருக்கூடிய எல்லா ஊழியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதமும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் மாத்திரம் இந்த ஊழியத்தில் நடக்கும்படி செய்யுங்கப்பா. இந்த ஊழியத்தை ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் செய்து வரும்பொழுது அவர்கள் ரட்சிப்பின் பாதையில் நீர் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். அவங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் தகப்பனே. நன்மையானது அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்து தரும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்திற்கு உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், காணிக்கை அனுப்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் கொடுக்கும்படி அநேகருடைய இருதயத்தில் நீர் பேசியப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும்படி நீர் செய்ய போவதற்காக நன்றி. ஜெயம் உம்முடைய கருத்திலிருந்து வரப்போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆசீர்வதிப்பீராக. அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.